லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இந்த கடல் பாலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி. அந்த மழை பெய்யக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ தண்ணி நின்றுக்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உப்பெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, உப்புக்கு வந்து ஆண் பாத்தி பெண் பாத்தின்னு சொல்லி கட்டுவாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லைங்க, மொத்தமாக ஒரே பாத்தி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் மட்டம் அதிகமாக இருந்தது. அப்படியே நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். போயிட்டு லோடு ஏற்றுற இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு இந்த கடல் பாலத்துக்கு வராதுக்கு முன்னாடியே நம்ம ரைட்டில் போயிருக்கணும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரோடெல்லாம் அடிச்சுட்டு போனதுனால அந்த வழியாக போக முடியாது. அப்படின்றதுனால நம்ம இந்த வழியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி போய் ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க அப்படியே பயணிக்கலாம். இது பண்ணா லேட்டா ஏறி லேட்டா இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்காக தான் கேட்டேன். இறங்கிடுச்சிங்க, ரொம்ப லேட்டா ஏற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. டீ 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 டீன்னு அப்படி எவ்வளோதான் டீ குடிக்கிறது எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபா டீ செலவாகுமா? ஏன்னா நான் அவரோட சேர்ந்து கொடுக்க மாட்டேன். 1000 ரூபா பக்கம் எங்களுக்குலாம் டீ குடிக்கிறது. டீ குடிக்கலான்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம லோடு ஏற்றக்கூடிய இடம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு தான் லோடு ஏற்றுறாங்க. இந்த லோடு இறக்குன லோடில் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஃபுல்லாக ஃபேண்ட்லாம் பாருங்க எப்படி கரையேன்னு ஆயிடுச்சா. சாப்பாடே சாப்பிட முடியல. இந்த இடம்லாம் பூரா கருப்பாக உள்ளே இறங்கிருக்கு. மூக்கிலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு. அந்த கருப்பு போடுற ஏறினது. நானும் அண்ணன் தான் உள்ளே இறங்கணும். அவர் எப்படி நிலையில் இருக்கிறார் பாருங்க. என்ன டோக்கன் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. குஜராத்துடைய ஃபேமஸான ஒரு ஃபுட்டு காலையில் நம்ம இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, அதுக்கப்புறம் இது கடியா, இது பேர் மாப்பிள்ள இது வந்து பாப்படி. இதுதான் இன்னைக்கு எங்களுடைய காலையில் ஒரு ஃபுட்டு. என்ன பண்ணுறது, ஒரு கடி இப்படி தொட்டு சாப்பிட்றதுனால தான் அது ஒரு கடின்னு பேர் வருது. கண்டிப்பாக. சரி சாப்பிட்டுட்டு புறப்படுவோம். மிளகாவை அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஒரு காட்டினா அப்புறம் என்ன இந்த பஜ்ஜிக்குள்ள மாவு வேற மாதிரி இருக்கு. இந்த மாவு தான் அது இந்த கலர்ல இருக்கு. கலர் போட்டுக்கிறாண்டா. 100 ரூபாய்க்கு எப்படியாப்பட்ட வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வாட்ச் 100 ரூபா 150 ரூபா அவ்வளோதாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக் வாட்ச் மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது. 100 ரூபா 150 ரூபா அவ்வளோதான். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் கட்டி ஒரு சாயந்தரத்துக்குள்ளே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒன்று கூட ஓடாது. சாயந்தரத்துக்குள்ளே பெல்ட் இருந்துடும், இல்லை சார்ஜ் முடிஞ்சிடும். குஜராத் ஹோட்டலுங்களில் நிறைய இது போல் வாட்சிங்கெலாம் நீங்கள் பார்க்கலாம். ஆட்டுங்களை கடந்து வரதுக்கே 1/2 மணி நேரம் ஆச்சு. திருப்பி ஆடுங்க வந்துருச்சாடா டீ குடிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா இதுக்கெல்லாம் பாரேன், கொம்பு மான் கொம்பு மாதிரி இருக்குது. எப்படி சொலண்டு இருக்கு பார்த்தீங்களா. இது பாருங்க. தர்பார் காட்ஸ் குஜராத் அப்படின்ற ஊருக்கு நோ என்ட்ரி போர்டு எதுவும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், நேராக போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நோ என்ட்ரிங்க, உள்ளெல்லாம் வண்டி அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி எங்கே பார் ரோடு இருக்குன்னு சொல்லி கேட்டால் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போங்க, அவுட்ரு பைபாஸ் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அந்த அவுட்ரு பைபாஸ் எப்படி தெரியுமா இருக்கு, இதுதாங்க அந்த அவுட்ரு பைபாஸு. ஒரு வண்டி தான் போவோம், இன்னொரு வண்டி எங்கேயாவது இடம் இருக்கிற இடத்துல ஓரம் கட்டிங்கன்னா மழை ஈரத்துக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே போதாலும் தண்ணியாக இருக்குது, ஈரம் அப்படியே இறங்கிடும். அது மாதிரி இருக்குது இடம். இந்த இடம் ஒரு முன்கூட்டி ஏதாவது ஒரு நோ என்ட்ரி போர்டு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இவ்வளோ நேரத்துக்குள்ளே நுழையலாம், இவ்வளோ நேரத்துக்கு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லாததுனால உள்ளே போயிட்டு திருப்பிக்கிட்டு வந்தோம். சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் உள்ள திருப்பிட்டு வந்து இந்த அவுட்டர் பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருப்பாங்க ரோடு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். லோடு வண்டியில் வந்தால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். குஜராத் முன்னாடி போகிற டேங்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடோட போகுது.
ராஜஸ்தான் வண்டி. எழுத்தாப்புல ஒரு வண்டி வந்துருச்சு லபக்குன்னு. அந்த வண்டி நிற்கவே இல்லை, சைன்னு வந்துருச்சு. இவங்க லபக்குன்னு கீழே அந்த செடிங்களெல்லாம் விட்டு ஆட்டி நிப்பாட்டி. இன்னும் ஈரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரோட்டில் ரொம்ப சிரமம் தான் கண்டிப்பாக வர்றது. ஆனால் லோடு ஏற்றிக்கிட்டு திருப்பி இந்த வழியில் நம்ம வர மாட்டோம், வேறு வழியில் போயிடுவோம். எல்லாம் பருத்தி விளைச்சல் தாங்க அதிகமாக இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் பருத்தி செடிங்க தாங்க அதிகமாக இருக்குது. அது என்னமோ குட்டை குட்டையாக இருக்குமாப்புல, வளருமா? இன்னும் வளரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த சீசன் நட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், விளைச்சிருப்பாங்க. ஆனால் பயங்கரமான மழை பெஞ்சு எல்லாம் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. பார்த்து டூ வீலர் இருக்காங்க, கீழே இறக்கி விட்றாத. மல்லாட்ட பயிர், அது மல்லாட்ட பயிர் தான். இந்த ரோட்டில் மாப்பிள்ள லோடு வண்டி ஃபுல் லோடில் போகுதுன்னு வையன், டக்கு டக்குன்னு லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு இழுக்கும்போது என்னாகும், கரெக்டாக அந்த கங்கில் இறங்கிச்சுன்னு வையன், டயரை போட்டு தள்ளிடுமாப்பிள்ள. பாரு எவ்வளோ தூரம். பாதி வண்டி கூட ரோட்டில் நிற்க மாட்டேங்குது, மீதி முக்கால்வாசி வண்டி தரையில் தான், இந்த பக்கம் தான் இருக்குது. நான் அப்படியே கத்தி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழல் இருக்குது ஒரு சில இடங்கள்ல. ஏன்னா போல லோடு ஏற்றக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. அடுத்த லோடு இப்போ ஏற்ற போகிறோம். துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டிட்டு, கண்ணாடியெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு, கேபின் கழுவிட்டு எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் குளித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்குறேன். புறப்பட வேண்டியது தான். அடுத்தது லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சு. எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். சரி புறப்படுவோமா? அவங்க வந்துருட்டோம், அந்த உடனே இப்போ கிளம்புவோம். பாதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாதையில் தான் எம்டி போனோம். இப்போ லோடு ஏற்றிட்டு இதில் தான் போகிறோம். கம்பெனி உள்ளே கட்டி வச்சுருக்குறாங்க, அதுக்கு ரோடு இல்லை, இப்படிதான் இருக்குது. ஏய் இப்படி காலையில் 3 மணிக்கு தெய்வத்தை தரிசித்து போகிறா. அப்படி சல் பாய் சாய் தே வண்டி நிப்பாட்டி இருக்கோம், டீ குடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு. நம்ம ஊர்லேருந்து கொண்டு வர தேங்காய். இங்கே சோட்டிலாவில் நல்ல ஒரு ஃபேமஸான கோயில். அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக கிளம்பலான்னு சொல்லி டயர் வந்து செக் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா அப்பப்போ பார்த்துக்கணுங்க. இந்த நடையில் தான் வந்து ஒரு சின்ன கல் வந்து அரைக்க உள்ளே போயிடுச்சு. ஏன்னா அது போல் நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ கல் எல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சரி வாங்க டீ குடிச்சிட்டு புறப்படுவோம். சூரத் தாண்டி அப்படியே வந்தாச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விடுங்க. ஓகே பாய்.